புயல் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தமிழக அரசை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூட செய்யாது மக்களை பரிதவிக்க விடும் சுயநல ஆட்சியாளர்களை என்னவென்று சொல்ல என கேள்வியை எழுப்பியுள்ளார். ஒவ்வொரு வருடமும் புயல் பேரிடர்களில் சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை ஆட்சியாளர்கள் சந்தித்து புகைப்படம் எடுத்துவிட்டு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா எனவும் கேள்வியை எழுப்பியிருக்கும் விஜய், மக்கள் பாதுகாப்புக்கு நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வது குறித்து எள்ளளவும் சிந்திப்பதில்லை என விமர்சித்துள்ளார். தற்காலிக கண் துடைப்பு அறிவிப்புகளை செய்வதில் மட்டுமே முனைப்புடன் இருக்கின்றனர் எனவும், மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற எவரும் மக்கள் மன்றத்தில் நீடித்தது இல்லை எனவும் விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் விமர்சித்தால் ஏளனமாக விமர்சனம் வைத்து காவி வர்ணம் பூசி கபட நாடகமாடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் மக்களை நிரந்தர நிர்கதிக்கு ஆளாக்கி வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜயிடமிருந்து நிவாரண உதவிகளை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். எங்க அண்ணனை பார்த்ததுல ரொம்ப இதுவா இருக்கு. அவர் வந்தோடனே சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, அங்க வர முடியல, அதுதான் கேட்டாரு. அதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பார்த்ததுலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. நல்லா நாங்கள் இது பண்ணோம். அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷம் பார்த்தோம். எங்களுக்கு எவ்வளோ மழைக்கு உதவினார். ரொம்ப நன்றி. விஜய் சாருக்கு ரொம்ப நல்ல நிம்மதி ஆசீர்வாதம் வைப்பார். ரொம்ப நன்றி. வந்தோன்னு ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். எப்படி இருக்கீங்க, இந்த மழையில் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டார். வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு. உங்களால் நேரில் பார்க்க முடியல, மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்புலாம் கேட்டார் எங்கள் கிட்டே போயிட்டு. அதுவே பெரிய எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அண்ணா வேலையிலேருந்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தது. போனோடனே பக்கத்தில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு போட்டார். சாப்பாடு போட்டு அப்புறம் அண்ணன் வந்த உடனே எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அப்புறம் நிவாரண பொருளாக கொடுத்தாரு. நல்லா பேசினார். ஒரு அண்ணன் எப்படி இருக்கீங்க, வெள்ளம் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்களான்னு கேட்டார். நாங்கள் இதெல்லாம் சொன்னோம். ஆமாம் அண்ணா அப்படின்னோம். நல்லா அன்பாக பேசினார், நல்லா கவனிச்சார். ஒரு கூட போன அண்ணன் மாரி பார்த்தாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.